ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோபியில் இருக்க அம்பாள் மாருதி ஷோரூம் பார்க்க வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா விக்டோரியஸ். அதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லைட் கொடுத்துறாங்க. அதில் டிஎல்ஆர் லைட்ஸ் வரது கிடையாது. விஎக்ஸ்ஐ போக போக தான் நம்மளுக்கு வரும். தென் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாக் ரெண்டிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. நாம் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு டிசைனோட பாடி டிசைன் பார்த்தீங்கன்னா வேப் ஓவர் டிசைனில் கொடுத்துட்றாங்க. தென் நம்ம வாங்க சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இதோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கனாலே ஒரு கிராண்ட் விட்டாக வர மாதிரி ஒரு மாசான லுக் கிடைக்கும். அதோட ஹைப்ரிட் வெர்ஷன் மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு இது. தென் டயர் பார்த்துட்டிங்கன்னா 17 இன்ச்சஸில் கொடுத்துட்றாங்க வித் அலாய்ஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு பாருங்கள், 215/60 R17 ஒரு இதில் வந்துடும் நமக்கு. தென் வாங்க நம்ம பேக் போவோம். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிஃபாகர் லைன் வந்துட்டு விஎக்ஸ்ஐலேருந்தே கொடுத்துட்றாங்க. தென் ஸ்மார்ட் ஹைப்ரிட்டில் வந்துட்டு நம்ம கார் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 428 லிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் வந்துடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாசான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. தென் ஏன்னு தெரியல, நம்மளுக்கு ஸ்டெப்னி டயரை வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க இதில். பட் அதுக்கு பதிலாக நம்மளுக்கு பஞ்சர் கிட்லாம் கொடுத்துட்றாங்க. ஜாக்கி அதுக்கான நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. வாங்க நம்மளுக்கு ஒரு லெஃப்ட் சைடோட வியூ பாருங்கள். வாங்க அப்படி நம்ம இன்ஜினை அன்பாக்ஸ் செய்வோம். நம்மளுக்கு பாருங்கள், நம்மளுக்கு லெமன் ஜூஸு, இந்த ரோஸ் மில்க்லாம் கொடுத்துட்றாங்க நமக்கு. நம்ம திருப்பூர் மாவட்டம் நான் சொல்கிற மாதிரி. வாங்க நம்மளுக்கு இன்ஜின் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இதில் இன்ஜின் டைப் நம்மக்கிட்ட இருக்க வண்டி பார்த்திங்கன்னா எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு. இதில் K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட்டுங்கிற ஒரு வேரியண்ட் நம்மளுக்கு இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 70.8 kW நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அது 6000 RPMல. இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 140 Nm டார்க்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது. வாங்க நம்ம காரோட இன்டீரியர் பார்க்கலாம். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்போட பட்டன் கொடுத்துட்றாங்க. நம்ம வெஹிக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு பார்த்துக்கலாம், உங்களுக்கு அந்த ஹெட்லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கலாம். இதில் நம்ம இங்கேருந்து வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இன்ஜினோட பாடியை. இது பெட்ரோலுக்கான ப்ரொவிஷன். இதுலேயே சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கு ரெண்டுக்குமே ஒரே இதில் தான் இருக்குது. நம்ம ஒன்று திறந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிரருக்கான ஓஆர்விஎம் கொடுத்துட்றாங்க. இங்கே நம்மளுக்கு ரைட் வேணால் ரைட்டில் இது பண்ணி திருப்பிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் 4 விண்டோஸுமே வந்துட்டு பவர் விண்டோஸு. தென் வாங்க நம்மளோட ஹார்ட் பிளாஸ்டிக் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்டிக்கும் ஒரு மாதிரி ஹார்ட் கோராக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் நம்ம கையெல்லாம் பட்ட அழுக்காயிடும். இருந்தாலும் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் நல்லாயிருக்கு, பில் குவாலிட்டி. நம்மளுக்கு ஏசி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு அங்கே. தென் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சில் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு இங்கேயே வந்துட்டு ஃபேனுக்கு ஏசி, தென் ஃப்ரண்ட் இதுக்கு கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு டிஃபாகர் லைட் கொடுத்துட்றாங்க. இது ஹார்டாக இருக்கும், நம்மளுக்கு என்ன சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஹேண்டில் பண்ணுறதுக்கு 3 கொடுத்துருக்காங்க சவுண்டு. இதுலேயும் நம்ம சவுண்டுக்கான ஒரு பார்த்துக்கலாம். தென் நம்மளுக்கு ஸ்டீரிங்லாம் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு இங்கேயும் கொடுத்துட்றாங்க. தென் வாங்க நம்மளோட ஸ்டீரிங் பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டில்ட்டு அண்ட் டெலஸ்கோபிக் ரெண்டுமே கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஃபியூச்சராக இருக்கும். சரி, நம்மளுக்கு டிஸ்பிளேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்னதாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்ற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான். நம்மளுக்கு கீர் டைப் பார்த்துட்டிங்கன்னா 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தாங்க நம்மளுக்கு விஎக்ஸ்ஐ பொறுத்தளவுக்கும். ஜெட்எக்ஸ்ஐ போயிட்டோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் நம்மளுக்கு 6 ஸ்பீடு கீர் பாக்ஸு. சரி வாங்க, நம்மளுக்கு இதில் ஹேண்ட் ரெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க டிரைவருக்கு. வண்டி கொஞ்சம் டிரைவர் சென்ட்ரிக்காக தான் இருக்குது நமக்கு. மொரவர் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாமே நான் பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா மொரவர் நம்மளுக்கு ஒரு 3 to 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அடல்ட்ஸ் ஒரு சின்ன குழந்தைங்களாம் உட்காரலாம், ஒரு 4 பேர் உட்காரலாம், இல்லைன்னா 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். நம்மளுக்கு தை சப்போர்ட் பாருங்களேன், எனக்கு அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்குன்னு அளவெடுத்து வண்டி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு.
அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் 3 பேருக்குமே கொடுத்துட்றாங்க, இன்க்ளூடிங் இந்த சைல்ட் சீட்டுக்குமே கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு வண்டியில் இருக்க இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்மளுக்கு சைல்ட் சீட் நம்ம வேணால் வாங்கி இதில் செட் பண்ணிக்கலாங்க. அந்த ப்ரொவிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஸ்பேசியஸாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5.6 இருப்பேன், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் நம்மளுக்கு டிரைவருக்கும் கோ பேசஞ்சர் 2 பேருக்குமே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க அட்ஜஸ்டபுளில் ஹெட் சீட்டு. பாருங்கள் நம்மளோட வண்டி கொஞ்சம் ஒயிட் லுக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு லைட்டு கொடுத்துட்றாங்க எப்பயும். எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா நிவாஸ், அம்பாள் ஆட்டோ கோபி ஷோரூமுங்க. ஸோ இதில் வந்து நான் சேல்ஸ் கன்சல்டன்ட்னா ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வெஹிக்கிளை பற்றி சொல்லணும்னா விக்டோரிஸ் ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 5 மந்த்ஸ் ஆச்சுங்க. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிறப்பம்சங்கள் நிறையவே தம்பி சொல்லியிருப்பார். ஸோ எல்லாமே அதிலே மேக்ஸிமம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பட் நான் இதில் சொல்ல ஒரு சின்ன இது மட்டும், சேஃப்டிங்கிறது ரொம்ப இப்போ வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் மேக்ஸிமம் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் என் கேப்பும் குளோபல் என் கேப்பும் ரெண்டுமே 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சைல்டு அடல்ட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட தரம்ங்கிறது வந்து ஹைட் அண்ட் ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருக்கோம். பாடி டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டாக் பிளாட்ஃபார்ம் சுசுகி டெக் பாடின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 6 ஏர் பேக்கு, ஏபிசி டிபிடியோட பிரேக்கிங் ஆப்ஷன், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சேஃப்டி எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்பாடி சிஎன்ஜி. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி இதை ஆட் பண்ணி அடியில் கொடுத்துருக்காங்க. அதாவது வெஹிக்கிளோட பாடிக்கு அண்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பூட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸோ பூட் ஸ்பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கெப்பாசிட்டி ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 430 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் வெஹிக்கிளில் என்ட்ரி ஆகதும் சரி, எக்ஸைட் ஆகதும் சரி, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதனால் பூட் ஸ்பேஸும் அதே மாதிரி நீங்கள் திங்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுறதுக்கான நிறைய பூட்ஸ் லிட்டர் கெப்பாசிட்டி ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் ரெசிஸ்ட் கம்பல்சரி உங்களுக்கு 80 மாடலில் கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் தான் மேக்ஸிமம் அது தேவைப்படும், ஹில் ஹோல்ட் ரெசிஸ்ட்டுங்கிறது. ஸோ நார்மல் ரோடுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் 18 மட்டும் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் டாப் இன் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே சேஃப்டி, அதாவது அடாஸ் லெவல் 2ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் டாப் இன் அதாவது உங்களுக்கு ZXi ப்ளஸ் 80 மாடலில் வரும். ஸோ உங்களுக்கு வெஹிக்கிளோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே டோட்டலாக அதிலே உங்களுக்கு சேஃப்டி அடாஸ் லெவல்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தம்பி எல்லாமே சொல்லுவார். ஸோ அதுக்கு மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த வெஹிக்கிள் சேஃப்டியான வெஹிக்கிள் எல்லாருமே எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். தேங்க்யூ.